ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 முதல் அரையிறுதி போட்டி இந்தியா ஆஸ்திரேலியா கடையில் நடக்க போது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க குரூப்பில் டாப்பில் வந்தாங்க. குரூப் ஸ்டேஜில் இருந்த 3 போட்டிலையும் ஜெயித்தாங்க அண்ட் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. கண்டிஷன் அவங்களுக்கு ஃபேவர். ஏன்னா துபாயிலே தொடர்ந்த போட்டிகள் இருக்கிறதுனால ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸில் தோக்கலை, இருந்தாலும் 2வது இடம். காரணம் 2 போட்டி மழை காரணமாக அவங்களுக்கு நோ ரிசல்ட்டாக போச்சு. ஒரு போட்டியில் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து மிகப்பெரிய வெற்றி, 350+ அடித்ததுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அடித்தாங்க. பட் அந்த இடத்துல கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது இங்கிலாந்து இப்போ எந்த டீமாலையும் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சுமாரான கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆஸ்திரேலியா ஜெயிச்சதை பெருசாக எடுத்துக்காமல் இந்த போட்டிக்கு வரணும். இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக விளையாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரீசெண்டாக ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் இந்தியாவோட வின்னிங் பர்சன்டேஜ் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்குறோம். ஓவரால் ஐசிசியில் பெஸ்ட்டுன்னா ஆஸ்திரேலியா தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் சில குறைகளோடு தான் அவங்க வந்தாங்க. ஓப்பனர் சைடு வார்னர் மாதிரி பிளேயர் இல்லை அப்படிங்கிற அந்த இடமும், அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் டோட்டலாகவே இல்லை, புது யூனிட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் ஆஸ்திரேலியா பின்னடைவை சந்தித்தாலும் ஸ்டீவ் ஸ்மித்தோட கேப்டன்சி டீசெண்டாக இருக்குது. என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணி இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக ஃபைட் பேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கணும். March 4 1 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 2:30 PM ஸ்டார்ட் ஆகுது. @MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பரான ஆப்பு, ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது. குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது கமிஷன் இவங்க குறைவாக எடுத்துக்கிறாங்க, அதனால் நமக்கு நல்ல லாபம் கிடைக்குது. ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த போட்டிக்குமே ஃப்ரீ கான்டெஸ்ட் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி டேக்கு iPhone 16 ப்ரைஸ் பண்ணுறாங்க, 16 rupees கான்டெஸ்ட்டில். அந்த வகையிலையும் பெஸ்ட்டாக இருக்குது. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்தியா போன போட்டியில் ஒரு மாற்றம் செஞ்சாங்க. ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக வருணை எடுத்துகிட்டு வந்தாங்க. வருணை டெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்தாங்களோ என்னவோ, இப்போ வருண் விளையாண்டு இப்போ ரோஹித் சர்மா அண்டு கம்பீருக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா வருணை பொறுத்த வரைக்கும் உள்ளே வைக்கலாமா வெளியில் வைக்கலாமா அப்படின்ற யோசனை இருந்தது. இந்த போட்டியில் பயன்படுத்தலாங்கிற ஆங்கிளில் தான் பார்த்தாங்க. அவர் 100க்கு எவ்வளோ வாங்குவார்னு யோசிக்கிற இடத்துல 100க்கு 150ன்னு வாங்கிட்டார். இந்த இடத்துல அவரை அடுத்த போட்டியில் விலக்கி வைக்க முடியாத சூழல் இருக்குது. ஏன்னா போன போட்டியில் 5 விக்கெட் வீழ்த்தினார். இப்போ குல்தீப்பா வருணா அப்படிங்கிற கேள்வி வருது. குல்தீப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு ஃபேவரெட்டு ஒன் டே ஃபார்மேட்டில் அப்படின்ற இடத்துல நிறைய டைம் பார்த்துருக்கோம். அவர் குல்தீப்பை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பார். அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் குல்தீப் கொடுத்துருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்லேயும் பெஸ்ட்டு. பட் வருண் இப்போ ரீட் பண்ண முடியாத அளவுக்கு பவுல் பண்ணுறாரு அப்படிங்கிறது இங்கே உண்மையாக இருக்குது. அந்த இடத்துல குல்தீப் வருண் இவங்களுக்கு இடையில ஒரு ஸ்வாப் வரணுமா, இல்லை குல்தீப் வருண் 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு போகலாமா அப்படின்னு கேள்வி வருது. இப்போ ஹர்ஷித் ராணாவை உள்ளே எடுத்துகிட்டு வரணுமா வேணாமா அப்படின்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஹர்ஷித் ராணா இல்லாத பட்சத்தில் என்ன ப்ராப்ளம் வரும்? சமி, ஹார்திக் பாண்டியா 2 பேசர், ஒருத்தருக்கு இன்ஜுரி கன்சர்ன் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரே பேசர் மேலே முடியும், எண்ட் ஓவர் வீசுறதுக்கெல்லாம் கஷ்டம். இந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்கில் அது கொஞ்சம் மேனேஜபிள் அப்படின்னா கூட அந்த ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. அது மட்டும் இல்லை, சமி ரீசெண்டாக இன்ஜுரி கன்சர்ன் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு பிளேயராக இருக்கார். ஹார்திக் பாண்டியாவும் அந்த இடத்துல தான் இருக்கார். ஸோ அதனால் 2 இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிற பிளேயரை பேஸ் பண்ணி யோசிக்க முடியாது. இது டஃப்பான ஒரு விஷயம். முக்கியமாக ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் முக்கியமான போட்டியில் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறது ரிஸ்க் தான். அதே இடத்துல ஹர்ஷித் ராணா ஓரளவுக்கு ஓகே, இல்லை சமிக்கு பதிலாக ஹர்ஷித் ராணாவை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வேணால் பண்ணி பார்க்கலாம். ஹர்ஷித் ராணா ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இருக்கார். பட் சமியை ஐசிசி டோர்னமெண்ட்ஸை விட்டு விலக்கி வைக்கிறது ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம். இதுதான் கொஞ்சம் குழப்பக்கூடிய ஒரு விஷயமா இருந்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுவாங்க பார்க்கணும். ஒரு பக்கம் ரவீந்திர ஜடேஜான்னு ஒரு பக்கம் அக்ஷர் பட்டேல், 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு கண்டிப்பாக அவங்கள வச்சு கண்டினியூ பண்ணணும். ஏன்னா பேட்டிங் டெப்த் எடுத்துகிட்டு போகிறதுக்காக 2 பேரும் இருக்காங்க. அவங்க குவாலிட்டி பேட்டர், அது மட்டும் இல்லை ஓவர்ஸை குயிக்காக முடிச்சு கொடுப்பாங்க, ரோஹித் சர்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேஸில் யோசிக்கும் போது அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா தேவை அப்படின்னும் இருக்குது. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரும் கூட மிடில் பேஸில். அண்ட் ஓவராலாக இந்த யூனிட்டே பெஸ்ட்டாக வச்சுக்கலான்ற ஆங்கிளில் தான் போவாங்க. ஹர்ஷித் ராணாவுக்கு இடம் இல்லையோ அப்படின்னும் யோசிக்கப்படுது. ரிஷப் பண்ட்டுக்கான வாய்ப்பு இல்லை, ஹர்ஷீப் சிங்க்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. அண்ட் வாஷிங்டன் சுந்தருக்கும் இந்த மேட்ச்சில் வாய்ப்பு இல்லை. போன போட்டியில் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கங்கிற மாதிரி யோசிச்சேன். ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நியூசிலாந்து சைடு இருந்ததுனால வாசிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு யோசிச்சப்போ அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல, வருணுக்கு கொடுத்தாங்க. வருண் அந்த இடத்துல 5 விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஆச்சு. எனிவே ரோஹித் சர்மா, சுப்மன் கில் ஓப்பன் பண்ணுறாங்க. டீசெண்டான ஹிட்டிங் எபிலிட்டி 2 பேர்ட்டே இருக்குது. அதில் கில் பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணுறாரு. ரோஹித் சர்மா குயிக்காக ஆடிட்டு போயிடுறாரு.
விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்க இந்த சீசனில் கொஞ்சம் பைண்டட் ராக்காக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெட்டராக விளையாடலாம். போன போட்டியே ஓரளவுக்கு பவுண்டடாக இருந்தது. பட் எக்ஸ்ட்ரானரி கேட்ச்சு ஒரு பக்கம் பிளிப்ஸ்டேருந்து வந்தது, அதனால் அவுட் ஆனார். 300வது போட்டி ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. பட் டீம் ஜெயிச்சிருக்கு, அந்த வகையில் ஓகே. ஸ்ரேயாஸ் ஐயர் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கார், ஃபார்மில் பெஸ்ட்டாக இருக்கார். அக்சர் பட்டேல் மிடில் பேஸில் போலிங் பேட்டிங் ரெண்டுமே கொடுக்கறதுனால கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கலாம். ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் இவரோட பங்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ரீசெண்டாக T20 வேர்ல்டு கப்பில் மேலே அனுப்பும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். அதே நேரத்தில் போலிங்லேயும் ஹேண்டியாக இருந்தார். இது இந்த சீரீஸ்லேயும் தொடருது. KL ராகுல் டீசெண்டான விக்கெட் கீப்பிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். அவர் பேட்டிங் பேஸில் ஒரே கிடையாது, நல்லா விளையாடுவார். லேட்டாக வந்தாலும் சரி, ஓப்பனிங்கில் வந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் அவர் அடாப்ட் பண்ணி விளையாடுவார். அதுக்கு தகுந்த ப்ராக்டிஸும் எடுத்துக்கிட்டு இருக்கார், அது பிரச்சனையே இல்லை. பட் விக்கெட் கீப்பிங்கில் நிறைய மிஸ் இருக்குது. ரிஷப் பண்ட்டை விட KL ராகுலை பார்க்கும்போது கண்டிப்பாக ரிஷப் பண்ட் தான் பெஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், விக்கெட் கீப்பிங் பேஸில் யோசிச்சா. பட் ப்ளே பேஸில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குற பேஸில் யோசிக்கும் போது கண்டிப்பாக KL ராகுல். அதே நேரத்தில் DRS இந்த மாதிரி இடத்துல KL ராகுலோட அந்த கீன் திங்கிங் நல்லா இருக்குது, கரெக்டான டிசிஷன் எடுக்கிறார் அப்படின்ற அந்த இடத்துலையும் ஓகே தான். ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா மிடில் பேஸில் சூப்பர் ஆல்ரவுண்டர்ஸு, ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்க பிளேயர்ஸ். அதில் ஹார்திக் பாண்டியா ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும்னாலும் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு, அடிக்கணும்னாலும் அடிக்கிறாரு. அதே ஒரு விஷயத்தை ரவீந்திர ஜடேஜாவாலையும் பண்ண முடியும். சமி, குல்தீப், வருண் சக்கரவர்த்தி எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இந்தியா டீமே ஓவராலாக ஒரு ரொம்பவே லுக்கிங் குட் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆஸ்திரேலியா இந்த டீமுக்கு ஓப்பனிங் பொசிஷனில் ஒரு சின்ன ஓட்டை, மாத்யூ ஷாட் இன்ஜுரி ஆயிருக்காரு. அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூப்பர் கொன்னலியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கூப்பர் கொன்னலி ரீசெண்டாக செம்மையாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரும் கூட. ஓவராலாக ஒரு சூப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஏன்னா மாத்யூ ஷாட்டும் நல்ல ஆல்ரவுண்டர், கூப்பர் கொன்னலி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் யோசிக்கலாம். ஒரு ஆங்கிளில் லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸு இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸு, குறிப்பாக நிறைய ரைட் ஹேண்ட் ஸ்டாப் ஆர்டரில் இருக்கும்போது யூஸ்ஃபுல் பவுலர்னு சொல்லலாம். கண்டிஷனும் ஸ்பின்னர் ஃபேவரில் இருக்கும்போது உள்ளே கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கலாம். ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஆங்கிளில் ரீப்ளேஸ் பண்ணி யோசிக்கலாம். பட் ஓப்பனிங் பொசிஷன் போது கூப்பர் கொன்னலிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஈவன் சொல்லப்போனால் ஜாக் ஃப்ரேசர் மெக்கருக்கும் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது தான். பட் ஃப்ரேசர் மெக்கருக்கு இதுக்கு முன்னாடி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக, அது ஓப்பனிங்கில் ஏதாவது ப்ராப்ளம்லாம் இல்லை, ஒரு பிளேயரா அப்படின்ற மாதிரி ஆங்கிள் முன்னாடியே வச்சுருந்தாங்க. ஸ்குவாடோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தார். இங்கே கொன்னலியை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் ரிசர்வ்ஸில் தான் இருந்தார். ஸோ அந்த பேஸில் ஜாக் ஃப்ரேசர் மெக்கருக்கு ஓப்பனிங் வாய்ப்பு கொடுத்துட்டு மற்றபடி அப்படியே எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கலாம் ஆஸ்திரேலியா. அதே நேரத்தில் கண்டிஷன் ஸ்லோவாக இருக்குது, ஸ்பின்னர் பேஸில் கொன்னலி எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கும் யோசிக்கலாம். கொன்னலி எடுத்து வந்தால் ஆஸ்திரேலியா டீமுக்கு நல்லதுன்னு நான் பார்க்குறேன். பண்ணுவாங்களா? அப்போ ஹெட்டு ஸ்மித் ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்மித் ஓப்பனிங் பொசிஷனில் இருக்கணும்னு நிறைய டைம் ஆசைப்பட்டார். அவர் கேப்டனாக இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை பண்ணிக்கலாம். அப்போ கூப்பர் கொன்னலி ஒன் டவுன் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். இன்னொரு ஆங்கிளையும் யோசிக்கலாம். ஜோஸ் இங்கிலீஷ் கேரி இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவங்கள ஓப்பனிங் பொசிஷனில் அனுப்பி பார்க்கலாமான்னு யோசிச்சா கண்டிப்பாக மிடில் பேஸில் ஸ்பின்னர் ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நிறைய ஸ்பின்னர் இந்தியா எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு இடத்துல டெஃபினட்டாக இவங்க ரெண்டு பேரும் முக்கியம். மிடில் பேஸில் ஆக்சுவலாக ஆடுவார், குயிக்காக ஆடுவார், பட் ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஆடுவாருங்கிற நம்பிக்கை வைக்க முடியாது. கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கில் கஷ்டப்படவும் வாய்ப்பு இருக்குது. பட் கேரி, இங்கிலீஷ் இந்த மாதிரி ட்ராக்ஸில் யூஸ்ஃபுல் ஹேண்டி பேட்டராக இருப்பாங்க ஸ்பின்னருக்கு எகென்ஸ்டாக. அதனால் அவங்க இந்த இடத்துல இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பெரிய கொலாப்ஸ் பண்ணாமல் கூப்பர் கொன்னலியை கூட ஓப்பன் பண்ண வச்சிடலாம். ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு வெளியில் வைக்கணும்னு நினச்சா, இல்லாட்டி ஃப்ரேசர் மெக்கருக்கு வச்சே ஓப்பன் பண்ணிவிட்டு பிரச்சனை இல்லாமல் போகலாம். ஏன்னா ஸ்பின் பேஸில் ஹெட் இருக்கார், லாபுஷன் இருக்கார், மேக்ஸ்வெல், சாம்பா இந்த மாதிரி ஹெவி இருக்குது, பிரச்சனையே கிடையாது. வேணும்னா அவங்கள வச்சு பயன்படுத்திக்கலாம். இந்த பேஸில் 3 பேஸர் ஜான்சனு, எல்லிஸு, வாசியஸ் அப்படின்ற அந்த இடத்துல இருக்காங்க. அதில் பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணலாம். இப்படியே எடுத்துகிட்டு போனால் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஆன் டைமில் கொன்னலி இருப்பாரான்னு மட்டும் பார்த்துக்கலாம். இன்னொரு ஆங்கிளில் ஒரு பேஸரை ஆஃப் பண்ணலாம், தன்வீர் சங்காவை எடுத்துகிட்டு போகலாம், ஹார்டியை இன்க்ளூட் பண்ணலாம். இப்படி யோசித்தாலும் தவறில்லை. இப்போ ஹார்டியை மிடில் பேஸில் கொண்டு வந்துட்டு தன்வீர் சங்காவை பேக்கப்பில், ஏன்னா ஜான்சன் ஓகேவாக பவுல் பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்குறாரு, பட் கண்டிஷன் எக்ஸ்ட்ரா பேஸுக்கு வேல்யூ கொடுக்கல. அப்படிங்கும்போது தன்வீர் சங்கா மாதிரி ஒரு லெக்கியை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம், தப்பே கிடையாது. அப்படி யோசிச்சாலும் ஓகே. அதே சீனபாட்டுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் இப்போ இருக்கிற ஃபார்ம்னு பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட் அகெயின்ஸ்ட் இந்தியா சொல்லவே தேவையில்லை, என்ன மாதிரி விளையாண்டுருக்காருன்னு தெரியும். ஸ்டீவ் ஸ்மித்து டவுன் கண்டிஷனில் எப்படி விளையாடுவார்னு தெரியும். லாபிஷன ஃபார்ம் அந்தளவுக்கு கிரேட் கிடையாது பேட்டிங் பேஸில், பட் பவுலிங்கில் கண்டிப்பாக வருவார். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் அதே நேரத்தில் ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் அவரோட அவுட்புட் நல்லாவும் இருந்திருக்கு. இங்கிலீஷு, கேரி, மேக்ஸ்வெல், டிராசேஸ் இவங்களோட ஃபார்ம் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக எஃபெக்டிவாக லேட்டர் பேஸில் இருக்க முடியும். பட் ஸ்லோ ஆக ஆக இவங்க எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் வருது.
எல்லிஸு வேரியேஷன் கொடுத்து விக்கெட் எடுக்க முடியும், அவருக்கு சூட்டபிள் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஜாம்பா வெரைட்டி கொடுக்க முடியும், கண்டிப்பாக லெக் பிரேக் கூகுளி பவுலர்ஸ் எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஸ்பென்சர் ஜான்சன் எக்ஸ்ட்ரா பேஸு மேபி நியூ பாலில் எஃபெக்டிவாக இருக்கலாம். துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் துபாயில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பில்லை. 36 போட்டியில் 13 பேட் ஃபஸ்ட்டு, 22 சேசிங். என்னை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள். போன போட்டியில் அதை சொல்லியிருந்தோம், பேட் ஃபஸ்ட் பண்ணுற டீம் 270 இந்த ரேஞ்சில் அடித்தா கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் டவுன் ஆவாங்க. இந்தியா 250 கூட அடிக்கல, 249 முடித்தாங்க. நியூசிலாந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். கண்டிப்பாக ஒருவேளை நியூசிலாந்து பேட் ஃபஸ்ட் பண்ணி அந்த ஸ்கோரை பண்ணியிருந்தால் கூட செகண்ட் ஹாஃப் இந்தியா கஷ்டப்பட தான் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இங்கே ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். பிச்சு வந்து டவுனாக இருக்குது, அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்பின் ஃபேவர் அப்படிங்கிறதோட பேஸ் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் ஸ்பின்னர் இருக்காங்க, அங்கே வந்து அவ்வளோ ஈஸியாக கிளியர் பண்ண முடியல. ஏன்னா பவுண்டரி டைமென்ஷனும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஸ்பின்னர்ஸை வச்சு கொண்டு போனால் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கிளியர் பண்ண பார்க்கும்போது டஃப். இப்போ இருக்கிற ஒரு விஷயம், இந்த அவுட்ஃபீல்டு ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்குது அப்படின்ற இடத்துல குயிக்காக அடித்து மேலே தான் அடிக்க பார்ப்பாங்க. அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸுக்கிட்ட மாட்டிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதே நேரத்தில் போன போட்டியில் நியூசிலாந்துக்கு எகென்ஸ்டாக 5 விக்கெட் விட்டோம், அது ஹென்ரிக்கிட்டே. ஸோ அப்போ பேசருக்கும் அங்கே விக்கெட் விழுது அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். நம்ம வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னர் 5 விக்கெட் எடுத்தார் அப்படிங்கும்போது ஸ்பின்னரும் அந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் இந்தியாவுக்கு ஃபேவர் என்ன மாதிரி யோசிக்கலாம்னா, ஒருவேளை பேட் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப டவுன் ஆகும், அப்போ இந்தியா ஸ்பின்னர்ஸை வச்சு கலாய்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் யோசிக்கும்போது இந்தியா ஒரு வேளை பவுல் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்கன்னா இப்போ டேயில் ஸ்பின்னர்ஸ் இன்னுமே பெட்டராக வீசலாம். ஸோ எது பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது இந்த ஒரு கண்டிஷன். அதான் ஆஸ்திரேலியா கஷ்டம்தான், அவங்களுக்கு பேஸ் யூனிட் பெட்டராக இல்லை அப்படின்றது இங்கே ஒரி கிடையாது. ஸ்பின் யூனிட் பெட்டராக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரியாக இருக்கும். ஒரு பாயிண்டில் ஜாம்பா பெஸ்ட்டாக இருப்பார், பெஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னே சொல்லலாம். மேக்ஸ்வெல் ஓரளவுக்கு ஹேண்டியாக இருப்பார், ஏன்னா நிறைய டைம் ஐபிஎல் மாதிரி இடத்துல ப்ராக்டிஸ் ஆகிருக்கார் அப்படின்னால கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்க முடியும். பட் அதுக்கு மேலே அப்படின்னு யோசிக்கணும். அதே நேரத்தில் இந்தியன் பேட்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா அவங்களால, அந்த மாதிரி சில கேள்வி இருக்குது. அதை தாண்டி வர்றது கொஞ்சம் டஃப்பு. ஓவராலாக பார்க்கும்போது இந்தியா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்ராக் பேஸில் யோசிக்கும்போது ஒரு 260 270 இந்த ரேஞ்ச் ஸ்கோர் தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே அப்படின்னா கண்டிப்பாக அது போனஸாக இருக்கும். அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். பிச்சு கொஞ்சம் டவுனாக இருக்குது. நான் ஏற்கனவே போன வீடியோலேயே சொன்ன மாதிரி தொடர்ந்து ஐஎல் T20 மேட்சஸ் நடந்து அதுக்கப்புறம் மேட்சஸ் நடக்கிறதுனால இங்கே பிச்சை ரெடி பண்ணுறது ரொம்பவே டஃப். ஒரு 15-20 டேஸ் கொடுத்தா தான் ஓரளவுக்கு ஒரு புது ட்ராக் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இங்கே அப்படி இல்லை அப்படின்றதுனால ரொம்பவே டயர்ட் ட்ராக்ஸை தான் கொடுக்குறாங்க. அதில் மேனேஜ் பண்ணி விளையாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பேட்டுக்கு எளிதாக வராது. அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஸ்டடி பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த டைமிங்கை செட் பண்ணலாம். அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா, அந்த அளவுக்கு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுமா டீமுக்கு? இந்தியா அந்த ஒரு விஷயத்த பண்ண முடியுது. அதுக்கு காரணம் இந்த மாதிரி கண்டிஷனில் நிறைய ட்ராக்ஸ் இந்தியா பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கும்போது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ராக்கு தான் நம்ம ரீசெண்டாக நடந்த T20 வேர்ல்டு கப்புக்கும் தொடர்ந்து அமைஞ்சுது. அது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ஃபேவராக இருந்தது. ஓவராலாக நமக்கு வெற்றியும் கிடச்சிது. இந்த மாதிரி இந்த சீரீஸும் நமக்கு அமையும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் எப்பயே கொடுத்துருக்காங்க. போன போட்டி அகென்ஸ்ட் நியூசிலாந்து ஜெயிச்சது மூலமாக பார்க்கலாம். இந்த போட்டியில் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்தியா ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுலிங் பேஸில் அக்சர் பட்டேல், ஹார்டிக், ஜடேஜா, சமி, குல்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. நியூ பாலர் சமி அண்ட் ஹார்டிக் பாண்டியா எடுத்துப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டெஃபினட்டாக, ஏன்னா இனிஷியலாக பேஸில் அடி வாங்குற வந்து ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மோஸ்ட்லி அக்சர் பட்டேல் ஏர்லியாக வந்துடுவார். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னா கூட கண்டிப்பாக அக்சர் பட்டேல் எடுத்துகிட்டு வரலாம். வருணை ரீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. போன போட்டியில் வருண் ஏர்லியாக கொஞ்சம் ஒரு நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணாமல் விளாண்ட மாதிரி இருந்தது. பட் ஃபஸ்ட் விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் அவரோட பவுலிங்கை ரீடே பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது நல்லாவே கிளியராக தெரிஞ்சுது. சொந்த வகையில் ஏதோ ஒரு மேஜிக் வச்சுருக்காரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண். அண்ட் ஆஸ்திரேலியான்னு பார்க்கும்போது நியூ பாலர் ஸ்பென்சர் அண்ட் டுவாசியஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க. 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு. அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் இந்தியா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக லெஃப்ட் ஆர்ம் பேஸர் டாப் ஆர்டர் இந்தியா அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு நடுக்கம் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்களாம். அதே நேரத்தில் கண்டிஷன் வந்து பெரிய லெவலில் ஃபேவர்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்விங் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிச்சு கொஞ்சம் ஹோல்ட் ஆகுது அப்படின்றதுனால அந்த டைமிங் மிஸ் ஆகி காலியாகிறாங்க. அந்த ஒரு விஷயம் தான் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் ஜென்ரலாக துபாய்னு பார்க்கும்போது ஸ்பின் பேஸில் விக்கெட்ஸ் நிறையாவா இல்லை பேஸ் பேஸில் விக்கெட்ஸ் நிறையாவானா, பேஸ் பேஸில் தான் விக்கெட்ஸ் நிறையா விழுந்திருக்கு.
பட் ஸ்பின்னர்ஸ் வந்து எக்கனாமி பேஸில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது நியூ பால் வந்து பெரிய டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னா கூட கொஞ்சம் ஹோல்ட் ஆகுது, பிச்சு ரொம்ப ட்ரையாக இருக்குது, இந்த மாதிரி இடத்துல ஏர்லியாக கொஞ்சம் விக்கெட் விழலாம். ஏன்னா சைன் பால் கொஞ்சம் நின்று வரும், அந்த இடத்துல தான் அதை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பெரிய அளவில் ஸ்விங் கிடைக்காது அப்படின்றத மைண்ட் பண்ணிக்கோங்க. எல்லிஸ் கொஞ்சம் லேட்டாக வரலாம், அவர் வந்து கொஞ்சம் வெரைட்டி கொடுக்குற போல அந்த கண்டிஷனுக்கு ஃபேவராக கூட இருக்கலாம். ஜாம்பா நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. இந்தியா லெக்கி ப்ளஸ்ஸு லெக் பிரேக் கூகுளி அப்படின்ற போலர்கிட்ட மாட்டிப்பாங்க நிறைய டைம். அந்த வகையில் ஆடம் ஜாம்பா பெஸ்ட்டாக இருக்க முடியும். மேக்ஸி டீசன்ட் சாய்ஸு, லேட்டர் பேஸில் ஒரு சில ஓவர் வீசலாம், ஏர்லியாக வீசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கண்டிப்பாக வந்துட்டு வெறும் லெக் பிரேக்காக வெறும் ஆஃப் பிரேக் மட்டும் வீசக்கூடிய பவுலர் கிடையாது, வெரைட்டியும் கொடுப்பார். ஸோ அந்த மைண்ட் பண்ணிக்கோங்க. லாபிஷேன் அப்பப்போ வரலாம், குறிப்பாக நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும். அது போன போட்டியில் வரலை, ஸோ அதிகமாக பார்க்கல. பட் இந்த போட்டியில் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் டாப் ஆடல. சுப்மன் கில், அக்சர் பட்டேல், டிராவிஸ் ஹெட்டு நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்க பிளேயர்ஸு. விராட் கோலியை கூட கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கில் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. விராட் கோலி கேப்டனாக ஒரு போட்டியில் செஞ்சுரி அடிச்சா நான் இல்லைன்னு சொல்லலாம், சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் அவ்வளோ டியூ இல்லை, கொஞ்சம் பெட்டராக பேட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஆங்கிள் எல்லாம் யோசிக்க முடியாது. டியூ இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் அந்த டியூ இருக்குது. இப்போ இருக்கிற கண்டிஷன் பேரில் அவ்வளோவா டியூ இல்லை. ஸோ அதனால் சேஸ் பண்ணுறப்பையும் கொஞ்சம் டஃப்பான விஷயம். லேட்டாக இன்னும் டவுன் ஆகும். செட்டில் ஆகி விளையாடக்கூடிய பிளேயர் தான், ஆனால் ஸ்லோ ட்ராக்கில் கொஞ்சம் ஸ்லோவாக விளையாடுவார். இன்னும் சொல்ல போனால் ஸ்லோ ட்ராக்கில் அவ்வளோவா பெட்டராக இருக்க மாட்டார் விராட் கோலி. ஸோ அந்த பேஸில் நிறைய யோசிக்க வேண்டாம். ஒன் ஆஃப் த பிளேயரை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஒரு சில இடங்களில் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா மட்டும் நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஹார்திக் பாண்டியா, மார்னஸ் ஷாப்ஜன் அண்டு மேக்ஸ்வெல் 3 ஆல்ரவுண்டர்ஸு. லாபிஷன் பாசிபிளாக இந்த இனிஷியல் ஹோல்டில் விக்கெட்ஸ் சில விழுந்ததுன்னா லாபிஷன் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி போகலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். பவுலிங் பேஸில் லேட்டர் பேஸில் சொல்லப்போனால் 40 ஓவர்ஸ்க்கு அப்புறம் பவர் பிளே 3ல் 5 ஃபீல்டர்ஸ் அவுட்டில் இருப்பாங்க. அந்த இடத்துல பவுல் பண்ணும்போது விக்கெட்டோட வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே வந்து வீசியிருக்காரு இதுக்கு முன்னாடி முதல் போட்டியில் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து. அந்த ஒரு விஷயத்தை அகெயின்ஸ்ட் இந்தியா பண்ணுறது ரொம்பவே டஃப்பு தான். ஏன்னா இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ் கஷ்டப்படுவாங்க, இந்தியா ஸ்பின்னரை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் லாபிஷனை யோசிக்கலாம், கண்டிப்பாக ஓரளவுக்கு ஓகே. அண்ட் மேக்ஸி டாப் ஆர்டர் கொஞ்சம் டவுன் ஆனால் கூட மேக்ஸி பேக் ஹேண்டில் கொஞ்சம் குயிக்காக ஆடலாம். அதனால் ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற விதம் அவர்கிட்ட நல்லா இருக்கும். கொஞ்சம் குயிக்காக ஆடுவார். பவுல் பண்ணி ஒரு 10 ஓவரும் போட்டார்னா விக்கெட் எடுக்க முடியும். 2 விக்கெட் எடுத்து ப்ளஸ் ஒரு 30-40 ரன்ஸ் அடிச்சுட்டா நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கிடச்சிடும். இங்கே கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்க முடியுது. ஸோ அதனால் மேக்ஸி டீசன்ட் சாய்ஸு. ஜடேஜா, ஸ்மித்து, கேரி, எல்லிஸு இவங்களெல்லாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. கேரி கொஞ்சம் லேட்டாக வரதுனால இந்த திங்கிங் ரைட்டு தப்பு இல்லை. பட் ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணார், ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார்னா ஓகே. இன்னொரு பக்கம் எல்லிஸு வெரைட்டி கொடுப்பாரு, பேக் ஹேண்டில் விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸ்மித்து ஆப்வியஸாக இந்த மாதிரி டவுன் கண்டிஷனில் பெஸ்ட் பிளேயராக இருப்பார். ரவீந்திர ஜடேஜான்னு யோசிக்கும்போது ட்ரை ட்ராக்கில் கொஞ்சம் கஷ்டப்படுவார். அதனால தான் இந்த சீரீஸில் அவ்வளோவா விக்கெட்ஸ் எடுக்கல. கொஞ்சம் குயிக்கராக இருக்கிற ட்ராக்ஸில் கொஞ்சம் ரன்ஸ் போனால் கூட விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் பார்க்கணும். இந்த இடத்துல அந்த இடத்துல தான் ரவீந்திர ஜடேஜா கண்ட்ரோல் கிடைக்குது, விக்கெட் கிடைக்கல, அது பார்க்கணும். மார்னஸ் லாபிஷன் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல்ல கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக்கில் சேசிங்காக பேட் ஃபர்ஸ்ட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட்டு. ஆனால் டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட்டு பண்ணி ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கிறது முக்கியமாக நாக் அவுட் ஸ்டேஜில் அதை தான் பண்ணுவாங்க. முன்னாடி காலத்து ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி இது இருந்திருக்கு. பட் இந்த பிச்சுக்கு இந்த கண்டிஷனுக்கு டெஃபினட்டாக பேட் ஃபஸ்ட் வந்து நல்ல சாய்ஸு. செகண்ட் ஹாஃபில் டியூ இல்லை அப்படிங்கும்போது அந்த இடம் ஓகே. அதே நேரத்தில் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட்டில் அவ்வளோவா வந்து அண்டர் லைட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஏன்னா ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் வெயில் இருக்குது. அது கொஞ்சம் லேட்டாக அந்த வெயில் அடிக்கிறதுனால அந்த பாலும் கொஞ்சம் ஹோல்ட் ஆகுது, அதையுமே பார்க்கணும். அந்த ஸ்டார்ட்டில் விக்கெட்ஸ் விழவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக யோசிக்கும்போது டெஃபினட்டாக இங்கே பேட் ஃபஸ்ட்டு தான் பெட்டர், சேசிங் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. டீம் விக்கெட் கீப்பர் ஜோஸ் இங்கிலீஷ் ஓகேவான சாய்ஸு. ஜோஸ் இங்கிலீஷாக ராகுலான்னு யோசிங்க. பேட் ஃபஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்தியா பேட் ஃபஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ராகுலை பிக் பண்ணுறது நல்ல சாய்ஸு. கில்லு டீசன்ட் சாய்ஸு. விராட் கோலி பிக் பண்ணிக்கலாம். டிராவிஸ் ஹெட் இந்தியாவுக்கு எகென்ஸ்டா அப்படின்ற அந்த ஒரு இடத்துல பிக் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் பாடி லைன் போட்டு காலி பண்ண பார்க்குறாங்க. ரோஹித் சர்மா நம்பிக்கை கொடுக்க மாட்டேற பெரிய இன்னிங்ஸு. ஐயர் நல்ல சாய்ஸு. ஸ்மித்து ஓரளவுக்கு ஓகே, பட் பார்க்கணும், ஸ்டில் ஒரு கான்ஃபிடென்ட் வர மாட்டேங்குது. மேக்ஸி, ஹார்திக் பாண்டியா, அக்சரு, ஜடு ஓகே, மாத்தி ஷாட் இல்லை, கொன்னல் இருந்தால் நல்ல சாய்ஸு. ஜாம்பா, குல்தீப் இருக்காரான்னு பார்த்துங்க. வருண் வேறு லெவல். டுவாசியஸ், ஸோ டுவாசியஸ் பேட்டிங் வந்தாலும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அந்த ஆங்கிளில் தான் அவர் எடுத்திருக்கேன். கேப்டன்
அக்ஸரை யோசிக்கலாமா? டீசன்ட் சாய்ஸு. ஏன்னா பேட்டிங்கில் கண்டிப்பாக மேலே அனுப்பிடுறாங்க. போன போட்டியிலே 7 விக்கெட்ஸ் வந்தால் ராகுலே தான் அனுப்பிடுவாங்க, கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்காக பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறப்ப அக்ஸரை தான் அனுப்பிச்சாங்க. அக்ஸர் ஸ்டெபிலிட்டி கொடுத்தாரு. ஸோ அந்த பேஸில் பேட்டிங்கில் மேலே வராரு அண்ட் பவுலிங்கில் மேக்ஸிமம் ஓவர்ஸ் வீசிடுறாங்க போது அக்ஸர் நல்ல சாய்ஸை தான் நான் பார்க்குறேன். அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்டிக்கே யோசிக்கலாம், இல்லை ஸ்ரேயாஸ் ஐயரை யோசிக்கலாம், வருணை யோசிக்கலாம், தப்பு இல்லை. அண்ட் வாசியஸ் பேக் ஹேண்டில் விக்கெட் வருவார். இனிஷியலாக கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்துட்டார் அப்படின்னா ஒரு 3 விக்கெட் ப்ளஸ் 20 ரன்ஸ் இந்த மாதிரி எதுவும் எடுக்க முடியுமா அப்படின்னு வாசியஸை கொஞ்சம் யோசிக்கலாம். டீம் பாருங்கள், இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் கொஞ்சம் பெட்டர் இருப்பாங்க. பேட்டிங் பேஸில் ஒரு செஞ்சுரி அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 2 பேர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க, கில் அண்ட் விராட் அடித்த அந்த பர்டிகுலர் ட்ராக் கூட கொஞ்சம் பவுண்டடாக இருந்தது. கில் அடித்ததெல்லாம் ரொம்பவே ட்ரையராக இருந்தது. அந்த இடத்துல அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது பண்ணார். எனிவே இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டரை கேப்டனாக போடுறது தான் சரியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.